இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். இந்த ஆவணி மாதமானது ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்று பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் துலாம் ராசி நேயர்கள் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே போல் என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க. ஸோ துலாம் ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. தற்போது ஆடி மாதமானது நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறந்திருக்கு. இந்த ஆவணி மாதத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான திருப்பங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எந்த மாதிரி தெய்வ வழிபாடு நீங்கள் செய்யணும், என்ன மாதிரி பரிகாரத்தை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தடை தடங்கள் நீங்கும் அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம். இந்த தமிழ் மாத ராசி பலனை எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கிறதாக சொல்லப்படுது. அதன்படி பார்க்கும் பொழுது தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி பெற்று உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்கிறார். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான அமைப்பாக சொல்லப்படுது. குரு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கிறார், சனி மீனத்தில் இருக்கிறார், சுக்கிரனும் புதனும் பார்த்தீங்கன்னா கடகம் மற்றும் சிம்மத்தில் மாறி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கன்னியில் செவ்வாய் இருப்பது நல்ல ஒரு விசேஷமான நிலையாக சொல்லப்படுது. புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் இருப்பதும் எந்த நேரத்தில் நல்ல அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கு. கும்பத்தில் பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறார். கும்பத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை துலாம் ராசி நேயர்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனால துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு மிக பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக இருக்க போகுது. லாபாதிபதியாகிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். இதனால லாபாதிபதி நல்ல இடத்தில் இருந்தாலே தொடும் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி நடக்கலாம். அதாவது இந்த ஆவணி மாதத்துல நீங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சியை செய்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி நடக்கலாம். அதாவது தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக இந்த ஆவணி மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்க போகுது. 12 ராசிகளிலேயே துலாம் ராசிக்கு தான் இந்த ஆவணி மாதம் நல்ல நேரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்தில் கோச்சார கிரக நிலைகள் உங்களுடைய ராசியை பார்க்கின்றனர். இதனால் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு பெரிய மாற்றங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். 11இல் சூரியன் குரு கேது இருக்கின்றனர். 9இல் பார்த்தீங்கன்னா குரு இருக்கிறார். ராசிநாதனாகிய சுக்கிரன் 9, 10 ஆகிய இடத்தில் இருக்கிறார். யோகாதிபதி புதனும் அங்கேயே அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக நிலைகள் துலாம் ராசி நேயர்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 90% பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது. அதே போல இந்த ஆவணி மாதம் துலாம் ராசியில 10% பேருக்கு பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல 6, 8 தசா புத்திகள் நடப்பவர்களுக்கு மட்டுமே இந்த நேரத்தில் சில நன்மைகள் நடக்காமல் இருக்கலாம். அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் நினைச்ச விஷயம் ஒரு சில பேருக்கு நடக்காமலும் இருக்கலாம். ஆனால் நடக்காமலே இருக்காது அப்படின்னே சொல்ல முடியாதுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகவும் அற்புதமான வேறு பல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். நல்லவை நடக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரமாக இந்த ஆவணி மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்க போகுது. சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த ஆவணி மாதம் கண்டிப்பா தீரலாம். அண்ணன் அக்கா வாழ்க்கை சரியில்லை என்று கவலைப்படக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நிலைமைகள் இந்த ஆவணி மாதம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்லவை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்கலாம். பெரிய சோதனைகள் கண்டிப்பா இந்த மாதத்தில் உங்களுக்கு எதுவுமே ஏற்படாது. 12இல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருப்பதால் சகோதரர்களுக்கு நிறைய விரைய செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றனர். அதனால இந்த மாதிரி விஷயத்துல துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமா இருப்பது அவசியம்.
அதே போல் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்க போகுது. என்ன மாதிரி விஷயத்தில் நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்து உதவி செய்வதற்கான சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். சில நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கான செலவு செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகலாம். அதே போல் அரசாங்க அனுமதி, அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும் அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. இந்த மாதிரி அரசாங்க ரீதியாக ஏதாவது ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை தரலாம். அதே போல் உங்களை விட உயர்ந்தவர்களிடம் இருந்து வந்த நட்பு, தற்செயல் அறிமுகம், இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கலாம். இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு உதவி கூட உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான மாதமாக கண்டிப்பாக இருக்க போகுது. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருந்தாலே உங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக, மிகவும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான நாட்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன நன்மைகள் காத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மிக சிறந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. பெண்களுக்கு மிக சிறந்த நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கலாம். கடந்த கால சோதனைகள், மன வேதனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கிறது. காதல் தோல்வி அமைப்புகள் எல்லாமே மாறலாம். புதிய வாழ்க்கை, புதிய முன்னேற்றம் இந்த நேரத்தில் கண்டிப்பா உங்களுக்கு உண்டாகும். இந்த ஆவணி மாதம் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு சிறப்பான யோகமான மாதமாக உங்களுக்கு அமையலாம். ஏதாவது புதிய முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்துல துலாம் ராசி நேயர்கள் செய்யலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்றாற்போல் புதிய விஷயத்த செய்யணும்னு ஏதாவது எண்ணம் வந்தாலே நீங்கள் அந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பாக தொடங்கலாம். செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலனை பெற்று தருவதற்கான அமைப்பு உங்களுடைய ராசிக்கு இந்த நேரத்தில் இருக்கிறது. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் அமையக்கூடிய சிறப்பான மாதமாக கண்டிப்பாக இருக்கலாம். அதே போல் துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி தெய்வ வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நேயர்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. முருகப்பெருமானை மட்டும் வழிபடாமல் உங்களுடைய குல தெய்வத்தை இந்த நேரத்தில் நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம். குல தெய்வத்துடைய பரிபூரண அருளும் பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்தாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கலாம். நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான எண்ணங்கள் இருந்தாலே அது அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாறுபட்டு போகக்கூடிய வாய்ப்பு இதனால் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி குல தெய்வ வழிபாடு செய்து பாருங்க. அதே போல் முருகர் வழிபாடு செய்யும் பொழுது முருகருக்கு பிடித்த நெய் வைத்தியத்தை படித்து வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள் அனைத்திற்குமே ஒரு தீர்வு இதனால் கிடைக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு துலாம் ராசினியர்கள் கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் செய்து வரதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம். அதே போல் உங்களால் முடிந்த அளவுக்கு சில நேயர்களுக்கு, அதாவது கஷ்டப்படக்கூடிய வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தானமாக செய்யலாம். உங்களால் என்ன தானமாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தானமாக செய்யலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உணவை தானமாக கொடுக்கலாம், இல்லை துணிமணிகளை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கஷ்டப்படக்கூடிய வயதானவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் இதனால் குறையலாம். ஸோ முடிந்த அளவுக்கு எந்த மாதிரி ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த மாதிரி செய்து வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தீய எண்ணங்கள் கண்டிப்பாக குறையலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதுமே என்ன மாதிரி பலன்கள் கிடைச்சிருக்கு, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.